நாகரீகமாக பேச ஈ. ராமசாமியை பார்த்துதான் கற்று கொள்ள வேண்டும். என வீரமணி உருட்டுவார். ஆனால் உண்மையில் ஈ. ராமசாமியின் யோக்கியதைதான் என்ன. அவருக்கும் நாகரீக பேச்சுக்கும் பல மைல் தூர இடைவெளி என்பதுதானே உண்மை. தொடர்ந்து காணொளியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. நம் இழிவு ஒழிய இந்த ஆட்சி தேவை. என்கிற தலைப்பில் 24 மார்ச் 24 நாள் விடுதலையில் ஈ. ராமசாமி கூறியதாவது. என்னை பொறுத்த வரை எவன் ஆட்சிக்கு வந்தாலும் அவனை நான் சரி செய்து கொள்வேன். என் தயவு எவனுக்கும் வேண்டும். நான் எவனையும் எவன் ஓட்டையும் எதிர்பார்க்கவில்லையே. இது தான் ஈ. ராமசாமியின் நயமிகு நாகரீக பேச்சு. லட்சக்கணக்கான மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிக்கு ஈ. ராமசாமி தரும் மரியாதை இது தான். ஏன் ஈ. ராமசாமியின் வாயிலிருந்து எவர் ஆட்சிக்கு வந்தாலும் அவரை நான் சரி செய்து கொள்வேன். என் தயவு எவருக்கும் வேண்டும். நான் எவரையும் எவர் ஓட்டையும் எதிர்பார்க்கவில்லையே. என நாகரீகமான வார்த்தைகள் வரவில்லை. மரியாதையாக அடுத்தவரை விழிப்பது தன் கௌரவத்திற்கு இழுக்கு. கேடு என நினைத்தாரோ. ஒருவரை மரியாதையாக பேசுவதில் உங்கள் கௌரவம் குறையாதையா. வளரத்தான் செய்யும். மரியாதை குறைவாக பேசும்போதுதான் மரியாதை குறையும். இவ்வாறாக மரியாதை குறைவாகவும் பேசிக்கொண்டு இழிவு ஒழிய போராடுகிறேன். என்பது பித்தலாட்டமின்றி வேறென்ன. உலகிலேயே சுயமரியாதை இயக்கத்தை முதலாக துவக்கியவர்கள் நாங்களே என்பார் வீரமணி. ஆனால் சுயமரியாதை இயக்கம் என்கிற பெயரில் ஆரம்பித்து என்னையா புரியோசனம். சக மனிதர்களை மரியாதையாக பேச வேண்டும் என்கிற அடிப்படை சுயமரியாதை அறிவு இல்லையே. சுயமரியாதை பற்றி பேசாத நபர்கள் கூட மரியாதை குறைவாக பேசுவதில்லை. சுயமரியாதையை நாங்கள் தான் கற்று கொடுத்தோம் என சொல்பவரிடமிருந்துதான் அவமரியாதை வார்த்தை. வழக்கம் போல் இதிலும் போலியா. சக மனிதர்களை அவன் இவன் எவன் என பேசுவதை கேட்டு வளரும் இளைய தலைமுறை அதையே தானே வழிமொழியும். பதிலுக்கு இவர்களை அவன் இவன் எவன் என்றால் பொங்குவார்கள். மேலும் ஈ. ராமசாமியின் அந்த பேச்சு விடுதலை ஜனவரி 6 1971 நாளிதழில் வந்துள்ளது. ஈ. ராமசாமியின் கைக்கு அடங்கிய திமுகவினர் தான் அன்றைக்கு ஆட்சியிலிருந்தது. தன்னை சேர்ந்தவர்களையே மரியாதையாக பேச துளியும் ஈ. ராமசாமிக்கு தோன்றவில்லையே. நாம் எதை பேசுகிறோமோ அதுவே கேட்பவன் காதிலிருந்து மூளை வரை போய்த் திரும்ப அந்த அநாகரீகமே பேச்சாக வெளிவருகிறது. நாகரீகமாய் பேசினால் நாகரீகமான பதில் வரும். அநாகரீகமாக பேசினால் அநாகரீகம் தானே வெளிவரும். ஆனால் தீக்க ஆசாமிகள் மரியாதை என்றால் என்ன என துளியும் தெரியாமல் பேசிவிட்டு ஈ. ராமசாமியை அவதூறு செய்கிறார்கள் என தங்கள் மீதான விமர்சனங்களுக்கு கண்ணை கசக்குகிறார்கள். இந்த அநாகரீக பேச்சு ஈ. ராமசாமியிடமிருந்து வீரமணிக்கு எப்படி தொற்று வியாதி போல் பரவி உள்ளது என பார்ப்போம். திராவிடர்களுக்கு சுயமரியாதையை கற்று கொடுத்தோம் என சொல்லிக் கொள்ளும் வீரமணி சக மனிதனை முண்டம் என பேசிய பேச்சை பார்ப்போம். ஜூன் 4 19 நாள் விடுதலையில் வந்த வீரமணி பேச்சிலிருந்து ஒரு பகுதி. அட முண்டமே. கடுமையான வார்த்தையை சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். முண்டம் என்றால் தலை இல்லாதவன் என்று அர்த்தம். சிந்திக்கத் தெரியாதவர்கள் தலையில்லாதவர்கள் என்ற அந்த அர்த்தத்தில்தான் நான் சொல்கிறேன். சிந்திக்கத் தெரியாதவனை முண்டம் என்பாராம். அப்படியானால் சொந்த புத்தி வேண்டாம். ஈ. ராமசாமி புத்தி போதும் என தன் அறிவுக்கே விடுதலை வாங்கி கொடுத்த சொந்த புத்தியில் சிந்திக்காத அறிவிலி வீரமணியும் முண்டம் தானே. ஆனால் நாம் வீரமணியை முண்டம் என சொல்ல மாட்டோம். காரணம் சொந்த புத்தியில் சிந்திப்பவர்கள் ஆயிற்றே. அவரிடம் இல்லாத சுயமரியாதை நம்மிடம் உள்ளது. அவரும் சுயமரியாதையை பற்றி பேசுவார். நாமும் பேசுவோம். ஆனால் இரண்டு பேருக்கும் வித்தியாசம் உள்ளது.
சுயமரியாதை என்பது நமக்கான மரியாதையைப் பெறுவதும். நாம் மரியாதையுடன் இருப்பதும் மட்டுமல்ல. பிறருக்கு மரியாதை தருவதும்தான் சுயமரியாதை. அதை அன்றைக்கு ஈ.வே. ராமசாமியும் உணர்ந்திருக்கவில்லை. இன்றைக்கு கி. வீரமணியும் உணர்ந்திருக்கவில்லை. அதனால்தான் அவன் இவன் எவன் முண்டம் என்பது மாதிரியான அகம்பாவ பேச்சு. உண்மையான சுயமரியாதை என்பதென்ன. சுயமரியாதை அரசர் கி. வீரமணிக்கே நாம் தான் பாடமெடுக்க வேண்டி உள்ளது. எப்படி நாம் மரியாதையை எதிர்பார்க்கிறோமோ அதைப்போல் தான் சக மனிதனும் மரியாதையை எதிர்பார்ப்பான். அதை உணர்ந்து கொள்கிற அறிவு திறனில்லாத நபர்களே பிறரை அவன் இவன் எவன் எனவும் முண்டம் எனவும் வெட்க மானமின்றி பேசுவார்கள். நாகரீகம் தெரியாத நபர்கள் நமக்கெப்படி தலைவர்களாக இருக்க முடியும். நமக்கு தலைவராகிற அடிப்படை தகுதி அவர்களிடம் இல்லையே. அண்ணல் அம்பேத்கரோ இன்ன பிற இந்திய தேசிய தலைவர்களோ தங்கள் பேச்சில் இப்படியாக இவ்வாறாக நாகரீகம் குன்றிய வார்த்தைகளை அறிவு குன்றிய தன்மையுடன் பேசக் கேட்டிருப்போமா. மீண்டுமொரு சுயமரியாதை குன்றிய பேச்சு ஈ.வே. ராமசாமியிடமிருந்து. நெஞ்சு துணிவுக்கு ஒரு பெரியார் என்கிற தலைப்பில் 23 டிசம்பர் 23 நாள் விடுதலை ஞாயிறு மலரிலிருந்து. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் தந்தை பெரியார் பேசிய பேச்சு இன்னும் நினைவில் நிற்கிறது. பேச்சு தொடக்கத்தில் பெரியார் பெரியோர்களே தாய்மார்களே என்று பேசத் தொடங்காமல் எடுத்த எடுப்பிலேயே முட்டாள்களே மடையர்களே என்று தொடங்கினார். கூட்டத்தில் ஒரு சிறு சலசலப்பு கேட்டது. ஆயினும் அவர் தொடர்ந்து பேசினார். எல்லோரும் பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது தாய்மார்களே பெரியோர்களே தோழர்களே என்று தான் பேச்சை ஆரம்பிப்பார்கள். இவன் என்னடா முட்டாள்களே மடையர்களே என்று பேசுகிறான்னு யோசிக்கிறீங்களா. நீங்க எல்லாரும் அறிவாளிகள் மாதிரியா நடந்துகிறீங்க. இப்படி கூறிவிட்டு வரிசையாக சமூகத்திலே நடைபெறுகிற ஒவ்வொரு மூடச் செயல்களையும் பிட்டு வைத்து இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்களே உங்களை எவன் அறிவாளின்னு பாராட்டுவான். மடையன் முட்டாள்னுதான் சொல்லுவான். நீங்க எல்லோரும் இனிமேலானாலும் திருந்திக் கொள்ளணும்னுதான் நான் கொஞ்சம் முரட்டுத்தனமாகவே பேசிவர்றேன் என்றார். இதே போல் ஈ.வே. ராமசாமியின் வழியை பின்பற்றி நாமும் தீக்க ஆசாமிகளின் அறிவின் லட்சணத்தை ஆய்வு செய்து. தீக்க முட்டாள்களே மடையர்களே என கூறி ஏன் அவ்வாறாக கூறுகிறோம் என் பிட்டு வைக்கலாம். பாலியல் வன்கொடுமை செய்தவனை பாதிரியாரா சாமியாரா என பார்த்து கண்டிக்கிற கி. வீரமணி வகையறாக்கள் முட்டாள்களாக இன்றி பகுத்தறிவாளிகளாகவா இருக்க முடியும். யோசித்து பாருங்கள். பாலியல் வன்கொடுமையை மதம் பார்த்து விமர்சிக்கிறவன் எவ்வளவு பெரிய அறிவுக்கேடானவனாக இருப்பான். ஒரு பாதிரியார் பாலியல் வன்கொடுமை செய்தியை கூட ஆசிரியர் கி. வீரமணி தம் பத்திரிகையில் பிரசுரித்ததில்லையே. முட்டாளாக இருந்தால் தானே அது சாத்தியம். அதேபோல் அதே அறிவு தான் குண்டு வெடிப்பு நிகழ்ந்தாலும். குண்டு வெடிப்பு நிகழ்த்தியது சிறுபான்மை சமூகமா பெரும்பான்மை சமூகமா நக்கல்களா என பார்த்து. மதத்திற்கொரு நியாயம் பேசும் பெரியார் புத்தியில் சிந்திக்கிற தீக்க ஆசாமிகள் மடையர்களாக தானே இருப்பார்கள். இருக்க முடியும். இதற்கொரு உதாரணமாக சக திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஃபாரூக் படுகொலையானபோது. கி. வீரமணி கொடுத்த அறிக்கை வாயிலாகவே அவர்களின் மடத்தனம் போலி பகுத்தறிவுத்தனம் பிடிபடும். நாங்கள் எவ்வளவு பெரிய ஆசாமிகள் எங்களையே முட்டாள்களே மடையர்களே என்பதா என தீக்க ஆசாமிகள் முணுமுணுப்பார்கள். பொதுஜனங்களை முட்டாள்களே மடையர்களே என ஈ.வே. ராமசாமி அழைத்தது சரியென்றால். எதையும் மதம் பார்த்து விமர்சிக்கிற தீக்க ஆசாமிகளை நாம் முட்டாள்களே மடையர்களே என அழைப்போம் என்றதும் சரி. நாம் அவ்வாறாக சொன்னது தவறென்றால் நிச்சயம் ஈ.வே. ராமசாமி சொன்னதும் அறிவு பிழையாகும். ஈ.வே. ராமசாமி சொன்னார் தன் இயக்கத்திலிருக்கிற வரை சொந்த பகுத்தறிவை மனசாட்சியை கூட மூட்டை கட்டி வைத்து விட வேண்டும் என்று. அது தான் திராவிடர் கழகத்தில் சேர முதல் அடிப்படை தகுதியாம்.
நாம் அதுபோல் நமக்கான தலைவரை தேர்ந்தெடுக்க அப்படியொரு பரீட்சையை அல்லது விதிமுறையை வைத்தோமேயானால். அதில் ஈவே ராமசாமியும் சரி கி வீரமணியும் சரி தேறுவதே கடினம்தான்.